Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். சரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர். ரொம்ப அதாவது சில பேருக்கு கடினமான பேப்பர், சில பேருக்கு ரொம்ப ஈஸியான பேப்பர். இந்த பேப்பரை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்தோம், இந்த பேப்பரை நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம வந்து எடுக்கிற மார்க் மாதிரி வேறு பேப்பரில் ரொம்ப எளிமையாக நம்ம மார்க் எடுக்க முடியாது. உங்களோட பர்சன்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் வந்து ரொம்ப முக்கியமான பேப்பராக இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன இடத்துல நம்ம மிஸ்டேக் விட்டுறோம் அப்படின்னாவே அந்த கொஸ்டினே நமக்கு வந்து தவறுதலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அதாவது அந்த கொஸ்டினை கொடுத்துட்டு ட்ரா எ எலிப்ஸ் வித் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். சரியா, கொடுத்துட்டு பக்கத்துலேயே பாருங்கள், இது வந்து எப்போ கேட்டது அப்படின்னா ஜான்வரி 2012, மே 2016 அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணி காமிச்சு பார்த்தீங்கன்னா இது எந்த வருஷம் கேட்டது, அதே மாதிரி எத்தனை தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கொஸ்டினுமே. சரியா, இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் நமக்கு வந்து இது வரைக்கும் நடந்த நமக்கு செமஸ்டர் எக்ஸாமில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின்ஸு தான் என்ன பண்ணுறாங்கன்னா வித் ட்ரேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் ரொம்ப ஒரு முக்கியமான பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும் உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு. சரியா, அதாவது இந்த பேப்பரில் நீங்கள் நல்லபடியாக மார்க் எடுத்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அதாவது எதுக்கு 81 பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு பேஜுக்கு என்னென்னா ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வரும். சரியா, நல்லா பாருங்கள். இப்போ இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ட்ரா தி ஹைபர்போலா when the distance from the directrix is 60 mm and அதாவது ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.5 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் வந்து 5 தடவை என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா கேட்டிருக்காங்க. ஜான்வரி 2010, 14, அதுக்கப்புறம் டிசம்பர் 2016, மே 2017, ஜான்வரி 2018. சரியா, 5 டைம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு என்னாச்சு பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து கேட்டு யூஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி லாஸ்ட் இயரோட ஸ்டூடெண்ட்டோட பேப்பரை நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.